வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விஷாரத் உத்தராத் கம்ப்ளீட் கைட்லமா சம்ஸ்மரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து சீனி பாய் இதை கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. சீனி அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, சீனர்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சீனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த சீனா பையன், அந்த சீன சகோதரன் அப்படிங்கிறதான் இந்த கஹானியினுடைய டாபிக். இதை எழுதினவங்க யார் அப்படின்னா மகாதேவி வர்மா அப்படிங்கிறவங்க. ஸோ இதை பார்க்குறோம். லேக்கிகா அவர் சீனி பாயி, எழுத்தாளர் மற்றும் சீனி அந்த சீன சகோதரன். இந்த மகாதேவி வர்மா அப்படிங்கிறவங்க நிறைய ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரிஸாக எழுதுவாங்க. நம்ம இந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா தீன் பச்சை அப்படின்னு ஒரு ரொம்ப அப்படியே அஃபெக்ட் பண்ணுற ஸ்டோரி. அதை படித்தோம்னா அஃபெக்ட் ஆகாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அது உண்மையான ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய, அவங்க ரியலைஸ் பண்ண அந்த விஷயங்களை அவங்க கதைகளாக எழுதுவாங்க. ஸோ அவங்க எழுதின ஒரு கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லேக்கிகா ஏக் தின் கஹி பாஹர் ஜாக்கர் கர் வாபஸ் ஆயி. நம்மளுடைய எழுத்தாளர் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கேயோ போயிட்டு திரும்பி வீட்டுக்கு அவங்க வந்துட்டு இருந்தாங்க. तब एक चीनी फेरी वाला उसके घर से बाहर निकल रहा था. அப்போ வந்து ஒரு சீன விற்பனையாளர் என்ன பண்ணான் அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து என்னத்தையோ விற்றுக்கிட்டே அப்படியே வெளியில் வர்றான். கபடா பேச்னே ஆயா தா. அவன் வந்து என்னது துணி விற்கிறதுக்காக வந்திருந்தான். லேக்கிகா உஸ்ஸே குச் பி கரீதுனா நஹி சாக்தி தி. நம்மளுடைய எழுத்தாளர் அவங்ககிட்ட எதுவுமே வாங்க விரும்பலை. சரி எல்லாமே இருக்குது, எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. வே சீனி கோ பாயி புலாக்கர் போலி கி முஜே குச் நஹி சாஹியே. அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம இப்போ நம்மலாம் கூப்பிடுவோம்ல, அண்ணா இது எவ்வளவு, அண்ணா அது எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சகோதரரே எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இப்போ எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சகோதரன் அப்படின்னு போட்டு கூப்பிடுறாங்க. இஸ்லியே வகு சீனி பி லேக்கிகாக்கோ சிஸ்டர் போலா. ஸோ அவங்க சகோதரன் அப்படின்னு கூப்பிட்டதுனால அந்த சீனனும் அந்த சீனாக்காரர் என்ன சொல்கிறாருன்னா சகோதரி அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. லேக்கிகாக்கோ லாச்சார் ஹோக்கர் தோ மேஜ் போஷ் கரீதுனே படா. ஸோ அவங்களும் கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் மனமிறங்கி அவன் கூப்பிட்டதில் கொஞ்சம் அப்படியே இலகி போய் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, 2 மெத்தை விரிப்புகளை அவங்க வாங்குறாங்க. அடுத்தது பாயி பஹன், சகோதர சகோதரி. चीनी 15 दिन में एक बार जरूर लेखिका के घर आया था. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சீனன் வந்து அந்த சீனாக்காரர் இருக்காலே, அவர் 15 நாட்களுக்கு ஒரு முறை அவசியமாக என்ன பண்ணுவார், லேக்கிகா நம்மளுடைய எழுத்தாளனுடைய வீட்டுக்கு வந்தால் கபி ரூமால் லேக்கர் ஆத்தாத்தோ அவ்வப்போது என்ன பண்ணுவான், கர்ச்சீஃப் கொண்டு வருவான். இல்லைன்னா கபி ஷாடி லேக்கர் ஆத்தா, அதை விற்கிற மாதிரி புடவை விற்கிற மாதிரி வருவான். அவர் கஹுத்தா ஹேக்கி, அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, சிஸ்டர் கேலியே அலாயாகும், நான் சிஸ்டருக்காக தான் கொண்டு வந்தேன், சிஸ்டர் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், வாங்கிக்கிங்க அப்படின்னு. இஸ் தரஹ் சீனி சச்முச் லேக்கிகா கா பாயி ஹோ கயா. இப்படியாகவே அவன் உண்மையாகவே அவங்க என்னமோ ஒரு கூட பிறந்த அக்கா தம்பி மாதிரியே அவங்க ஆயிட்டாங்க. லேக்கிகா பி உசே அப்பனா பாயி சமஜ்னே லகி. இந்த அம்மாவுமே தன்னுடைய சகோதரன் போலவே அவங்களும் உணர தொடங்கிட்டாங்க. एक दिन लेखिका ने चीनी से उसके घर परिवार के बारे में पूछा तो उसने अपनी करुण கஹானி சுனாயி. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய லேக்கிகா வந்து நம்மளுடைய எழுத்தாளர் அந்த சீனாக்காரர் இருக்கார்லையே, அவருடைய குடும்பத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி கேட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அவனுடைய அந்த சொந்த கதை அப்படி கருண் ரொம்ப அந்த கஷ்டமான அந்த கதையை, ரொம்ப துக்ககரமான அந்த கதையை சொன்னான். வ கஹானி குச் இஸ் பிரகார் ஹே. அந்த கதை இப்படித்தான் இருந்தது, ஏறக்குறைய இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனிக்கா பரிவார், அந்த சீனா பையனுடைய குடும்பம். चीनी के पिताजी ने चीन से बर्मा आकर चाय की दुकान खोली. ஸோ அந்த சீனாக்காரர் இருக்கார்லேயே, அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவங்களுடைய அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, சீனாவிலேருந்து பர்மாவுக்கு வந்து அங்கே டீ கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தார். உஸ்கி மா உஸ்கோ ஜன்ம தேத்தே ஹி மர் கயி. ஸோ அந்த பையனுடைய அம்மா அவன் பிறந்த உடனேயே அதாவது அவன் டெலிவரி முடித்தோடனே இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. சீனிக்கு ஏக்கு பஹந்தி, அவனுக்கு ஒரு அக்கா இருந்தா, அவ 4 साल की थी. அப்போ அவளுக்கு 7 வயசாக இருந்துச்சு. உசி பஹனை சீனி கா தேக்பால் கியா. ஸோ அந்த சிஸ்டர் தான் அந்த சீனாக்கார பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அவள் தான் அவளை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்குவா, ப்ரொடெக்ட் பண்ணி அவனுக்கு ஊட்டுறது இந்த மாதிரியான மேற்பார்வை செய்துக்குவா.
சீனி கே பிதா நே தூசரா விவாह कर लिया. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சீனாக்கார பையனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. इसके 5 साल बाद चीनी के पिता की मौत हो गई. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண 5 வருடத்திற்கு பிறகு அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. விமாதா சீனி சே புரா பர்தான் கர்னே லகி. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பித்து கெட்ட செயல்கள்லாம் ஈடுபடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மா பண்ண வைக்கும். बहन का प्यार, அக்காவின் அன்பு. விமாதா ने चीनी की बहन से कोई बात कही. இந்த விமாதான்னா என்னது, சிற்றன்னைன்னு சொல்லுவோம்ல, சித்திக்காரி. இவன் என்ன பண்ணுவான்னா அந்த அந்த பையனுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு ஐடியாலாம் சொல்லுவாள், ஆகாத விஷயங்கள்லாம் அவள்கிட்ட ஏதோ சொல்லுவாள். பஹன் வகு கர்னேக்கோ தயார் நகி ஹுயி. அந்த சிஸ்டர் வந்து அதை கேட்க மாட்டா, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவள் இருப்பாள். இஸ்பர் விமாத்தா பாயி பஹன்கோ கானா நகி கிலாத்தி தி. அதனால் அவள் என்ன பண்ண மாட்டாள், அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சாப்பாடே கொடுக்க மாட்டாள். बहन पड़ोसियों के घर में काम करके बात मांगकर बाई को खिलाती थी. ஸோ அந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாள், படோஷியம்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த வீட்டிலலாம் போய் வேலை செய்து சாப்பாடு வாங்கி அதை தன்னுடைய சகோதரனுக்கு இந்த அக்கா ஊட்டி விடுவா. அப்படி பாசமாக இருந்திருக்கா. ஏக்கு ராத் கி பாத். ஒரு நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஏக்கு ராத்துக்கோ சீனினே தேக்காக்கி. ஒரு நைட் என்ன ஆகுதுன்னா அந்த சீனாக்கார பையன் பார்க்குறான் என்னென்னா, விமாதா பஹன்கோ சதா ரஹி தி. அந்த சிற்றன்னை இருக்கா இல்லையா, அதாவது இந்த சித்திக்காரி, அவள் வந்து அவங்க சிஸ்டரை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். பஹன் உதாஷ தி. அவள் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டா, இன்னுமே அவளுக்கு இருக்கவே பிடிக்கலங்கிற மாதிரி. இத்தனைமே சீனி ஷோகையா. இதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே அவன் இன்னும் தூங்கிடுறான். ஆதி ராத்துக்கோ பஹன் கர் லவுட்டி. ஒரு பாதி இரவு இருக்கும், அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரா. வகு பாயி கேலியே காணாலாயி. அவள் வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய சகோதரனுக்காக உணவு கொண்டு வந்தா. யஹ் கிரம் குச்சு சமை கேலியே சலா. இந்த விஷயம் இந்த வேலை கொஞ்ச நாள் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு இந்த விஷயம். அவங்க சித்தி கொடுமைப்படுத்த, இந்த பொண்ணு போகிறது, சாப்பாடு வாங்கிட்டு வந்து தம்பிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியாவே ஏதோ சம்திங் நடக்குது. ஏக்கு ராத்துக்கோ பஹன் பாகர் கயி மஹர் லவுட் நகி ஆயி. ஒரு நாள் நைட்டு இவ போகிறா, ஆனால் அவங்க சிஸ்டர் திரும்பி வரவே இல்லை. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கப்படைக்கு துக்கான்மே நௌகரி. ஒரு துணி கடையில் ஒரு வேலை கிடைக்குது அவனுக்கு. சீனி பாயி சோரிக்கே ராஸ்தேமே ஜா ரஹா தா. இப்போ இந்த சீனாக்கார பையன் திருட்டு வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள அந்த சம்மந்தமாக போக ஆரம்பிச்சிட்டு இருந்தான். இத்தனை மே உஸ்கே பிதா கே ஏக் தோஸ்த் உசே அப்னே சாத் லே கயே. இதுக்கு இடையில் அவனுடைய அப்பாவுடைய ஒரு நண்பர் அவரை தன்னுடனே அழைச்சிட்டு போனார். வே கப்படைக்கு துக்கான்கே மாலிக்தே. அவர் யாருன்னா ஒரு துணிக்கடையினுடைய ஓனர். இதுக்குள்ளேயே அவன் திருட்டு பையன் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உன்கே ஆதேஷ் பர் ஹி சீனி இலஹாபாத் மே கப்படே பேஜ்னே ஆயா தா. ஸோ அவருடைய ஆதேஷ்னா என்ன, அவருடைய ஆர்டர்னால தான், கட்டளைனால தான் இவன் என்ன பண்ணுறான், அலகாபாத்தில் வந்து துணி விற்கிறதுக்காக வந்திருந்தான். அப்போ தான் இந்த அம்மாவை மீட் பண்ணுறான். வகு சீனி அப்பனி பஹன்கோ டூண்டு லேனா சாக்தாத்தா. அவன் தன்னுடைய சிஸ்டரையும் தேட விரும்பிட்டு இருந்தான். ஹமேஷா ஈமான்தா ரகுனா சாக்தாத்தா. எப்போதும் நேர்மையாக இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும் அப்படிங்கிறத அவன் விரும்பியிருந்தான். சீனி பாயி சீன் லவுட்டா. ஸோ அந்த சீனாக்கார பையன் சீனா திரும்ப போனான். एक दिन चीनी बाई ने லேக்கிகா சே கஹா கி. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சீனாக்கார பையன் நம்மளுடைய எழுத்தாளர்கிட்ட சொல்கிறான், சீனு சே புலாவா ஆயா ஹே. எனக்கு அங்கேருந்து அழைப்பு வந்திருக்குது, நான் சீனாவுக்கே திரும்ப போகணும். மே சீன் ஜாத்தா ஹூம். நான் சீனாவுக்கு போகிறேன். இஸ்கே பாத் வகு பாரத் கபி நஹி லவுட்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒருபோதும் இங்கே பாரதத்துக்கு திரும்பி வரவே இல்லை. அதோட முடிஞ்சுது. அந்த பையனை அதுக்கப்புறம் இந்த அம்மா பார்க்கவே இல்லை. லேக்கிகா மான்தி ஹேங்கி. அப்போ இந்த அம்மா ரைட்டர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சீனி பாயி அப்பனி பஹன் சே மிலா ஹோகா. அந்த சீனாக்கார பையன் கண்டிப்பாக தன்னுடைய சகோதரியை சந்திச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைக்குது. யஹி கியால் உஸ்கோ திருப்தி தேத்தா. இந்த விஷயம், இந்த எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது. அவன் வரலைன்னா இதான் நடந்திருக்கும், கண்டிப்பாக அவன் சிஸ்டரை பார்த்துருப்பான், அவன் ஃபேமிலியோட கொஞ்சம் செட் ஆகிருப்பான் அப்படின்னு அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, தன்னை திருப்திப்படுத்திக்கிறாங்க. ஸோ விசேஷத்தா என்னென்னா, ஏ கஹானி படுக்கர் ஹமாரி ஆங்கே டப்டபா ஜாத்தி ஹே. இந்த கதை படித்தோடனே நம்ம கண்களில் வந்து கண்ணீர் பெருகும். ஆஜ்கல் ஐசி கஹானியா பி நஹி.
இன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட கதைகளும் இல்லை, ஐசி லேக்கிகாயம் பி நகி, இப்படிப்பட்ட எழுத்தாளர்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஸோ அது புக்கில் பார்க்கும்போது இதோட ஃபுல் கதை இருக்குமா, இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மீதி பகுதி நம்ம 2வது வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூமா.